வணக்கங்கண்ணா. இந்த சுயம்பு பெருமாள் நம்ம ஏழைகள் திருப்பதி சொல்லுவாங்க. சுயம்பு பெருமாள் திருப்பதி கோயில் வந்திருக்கேன். தர்மகொண்ட ராஜாவால் உருவாக்கின கோவில் இது. ஃபுல்லாக வனப்பகுதி ஃபுல்லாக பிரிட்டிஷ் காலத்தில் அவருக்கோசரம் அவங்களே வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷை தானமாக கொடுத்து இப்போ இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 30-40 பேர் கும்பிட்டுருக்காங்கண்ணா. நீங்கள் வந்திருக்கீங்க கோயிலுக்கு வந்ததை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஆமாங்க, நம்ம புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருமலை திருப்பதி கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆமாங்க. ஆனால் திருமலை திருப்பதி போட்டு இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கணும் திருமலை திருப்பதி வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நான் 3ஆம் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை வீட்டில் பூஜை பண்ணிட்டு வெளியில் வருவோம். இன்னைக்கு வேலைப்பாடி கோயிலில் போட்டு இங்கே வரும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், தர்மகொண்ட ராஜா 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பறவைகள் எல்லாம் வாழ வேண்டும், தண்ணீர் குடிக்கிறது இல்லை என்று சொல்லி ஒரு குளத்தை கடித்து இந்த இடத்துல வந்தார்கள். அந்த அப்போ இருந்த அரசரே வந்து தர்மகொண்ட ராஜா பேரில் இந்த இடத்துல பட்டா கொடுத்து அவருக்கு 2 ஏக்கர் நிலத்தை அவர் பேரில் பட்டா கொடுத்து எழுதியிருக்கிறாங்க. தர்மகொண்ட ராஜா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி தேவஸ்தான திருமலை எப்படி தரிசனம் பண்ணுறோமோ, எப்படி அன்னதானம் பண்ணுறாங்களோ, எப்படி இருக்கிறாங்களோ, இந்த ராஜூஸ் பரம்பரை 21 பேர் கொண்ட குழுவாக அமைத்து இந்த இடத்துல உண்மையான சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே திருப்பதி மலையில் எப்படி 7 மலை இருக்குதோ அதே போல் மலையை சுற்றி அம்சமாக பெருமாளோட ஆசீர்வாதத்தை வரத்தை பெற்றது போல இன்னைக்கு எனக்கு புண்ணியன் பாக்கின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ராஜகொண்டாபுரத்து ராஜாவோட ஒரு ஆசீர்வாதத்தில் சித்தர் ஆசீர்வாதத்தில் அவர் பண்ண எத்தனையோ ஏழைகளுக்கு நல்லது செய்திருக்கிறாரு. பறவைகள், இங்கே இருக்கின்ற மிருகங்கள், இங்கே இருக்கின்றவர்களுக்கு உயிரினங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர் சித்தர் வந்து நமக்கும் வாழ்வு கொடுத்து அருளாசியோடு திருப்பதி பெருமாள் கோயில் தரிசனம் எப்படி செய்யணுமோ அதே போல பெருமாளை தரிசனம் போல நீங்கள்லாம் பார்த்தா பலாயிரக்கணக்கான பேர் இங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதோ ஒரு சாமி கும்பிடணும்னு வந்தேன். ஆனால் திருப்பதி பெருமாளுக்கு வரம் கொடுப்பதில் வந்திருக்கிறேன். அனைவருக்கும் இந்த நிர்வாகத்தை எடுத்துக்கின்ற தர்மகொண்ட ராஜாவோட குடும்பத்தை சேர்ந்த ராஜூஸ் அதிகமாக வாழ்ந்து கொண்டு அவரோட ஆசீர்வாதத்தோடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் திருப்பதிக்கு செல்ல வேண்டியவர்கள்லாம் திருப்பதிக்கு போகலாம். ஏழை திருப்பதிக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய ஸ்ரீ தர்மகொண்ட ராஜாவோட இடத்தில் வந்து திருமலை திருப்பதி அருள் பெறுவது போல இதே மலையில் இருக்கின்றவர்களை அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலு மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம்னா ஒரு சைடு பார்த்தா வேலு மாவட்டத்தில் வரலாம்னா இன்னொன்று வந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து வரலாம். எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. பஸ் வசதி எல்லாமே போயிட்டு இருக்குங்கண்ணா. திருவண்ணாமலை, ஆமாம், வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் 3 மாவட்டம் இணைஞ்ச பகுதி ராஜகொண்ட வெங்கடேச பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு அருள் கண்டிப்பா வந்து பெருமாள் வந்து வர வச்சிருவாரு. ஆசீர்வாதத்துக்கு பெருமாள் வர வச்சிருவாரு. ரொம்ப நன்றிங்கண்ணா.